இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத்துடைய மகன் ஓம்கார் பாலாஜி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடைய நிகராமுடைய செய்தியாளர் மதன் பின்னணி என்ன? தேவா, பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலுக்கு எதிராக வெறுப்பு பேசியதாக அர்ஜுன் சம்பத்தின் மகன் ஓம்கார் பாலாஜிக்கு எதிராக கோவை ரேஸ்கோர்ஸ் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகுதான் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பாக அவர் நேரில் ஆஜராகி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற உத்தரவுப்படி தான் மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் இது நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. மனதார நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தொடர்பாக மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. ஆனால் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்யவில்லை. இதை தொடர்ந்து இன்று மாலை பிறகு அவர் கைது செய்யப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டது. அவர் நீதிமன்ற வளாகத்தில் வெளியே வந்தால் அவர் கைது செய்வதற்கு காவல்துறை தயாராக இருந்தார்கள். அதே போல ரேஸ்கோர்ஸ் காவல்துறையும் இங்கு குவிந்திருந்தார்கள். இதன் பிறகு ஒரு கட்டத்தின் பிறகு 6:30 மணிக்கு பிறகு அவர் உயர்நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெளியே செல்ல அவர் காரில் புறப்பட்டார். அப்போது நீதிமன்றம் வெளியே வரும்போது அங்குள்ள காவல்துறை அவரை மடக்கி அவரை பிடித்து அவரை எஸ்பிடி காவல்துறையில் ஒப்படைத்தார்கள். அதன் பிறகு அவரை கோவை ரேஸ்கோர்ஸ் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவர் அங்கு அழைத்து செல்லப்பட்டார். அழைத்து செல்வதற்கு முன்னர் அவர் பேசிய போது அவர் தன்னுடைய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் தற்போது கோவை அழைத்து செல்லப்பட்டுள்ளார். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி மதன்.